வணக்கம். இன்னைக்கு வீடியோ எதை பத்தினா, ஒரு மனுஷன் பல கனவுகள காண்றான். காணிட்டு அது நிறைவேறாமலே செத்து போறான். ஆனா அவன் செத்து போயிட்ட பிறகு அவன் சந்ததிகள் அந்த கனவை நிறைவேத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான். அந்த மாதிரில அதுக்கு ஒரு மாறி வச்சு தான் முன்னாள் கவர்னர் ஆர்.என். ரவி ஐயா அவரோட கனவை இப்போதைக்கு இருக்கிற அந்த கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு. இப்பதான்டா என் தம்பியோட ஆத்மா சாந்தி அடையும். இது வரைக்கும் அவர் வாசிக்காமலே அவருடைய வேதனை அடைஞ்சு வெறுத்து போய் ஓடி போனாரு. ஆர்.என். ரவி ரன் ரவின்லாம் சொல்லி கலாய்ச்சாங்க. அது ஒரு இலையுதிர் அது ஒரு மன உதிர் காலம். இந்த காலம் அப்படி இல்லை, மன மழு காலம். ஏன்னா இந்த கவர்மெண்ட் கவர்னரை சந்தோஷப்படுத்துறது தான் அவங்களோட முக்கியமான ஆள். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன், அந்த மனுஷனை சந்தோஷமாக வச்சுக்கணும், அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கணும். அவருக்கு மரியாதை கொடுக்கும் விதத்தில் இந்த வாட்டி சட்டப்பேரவையில் 2 வாட்டி ஜனகணமன அது 2 வாட்டி மரபு மீறல, மரபு மாத்துறாங்க. யாருக்காக? கவர்னருக்காக. அப்பதான் கவர்னர் படிப்பார், எழுதி கொடுத்ததை படிப்பார். கவர்னர் வரையெல்லாம் பாராட்டி தள்ளிட்டாராம். அவர் ஆட்சி சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோனுக்குது, ஈஹா ஹாஹானுக்குது, ஏஹே ஓஹோனுக்குது, எப்படி இருக்குதுன்னு பேசிட்டாராம். அப்புறம் வேற எப்படி பேசுவார்? எழுதி கொடுத்தா தானே பேசுவார். இதுக்கு முன்னாடி கவர்னர் கோச்சிங்கு போயிட்டாரு. நீங்கள் கோச்சிங்கு போகிற மாதிரி இருந்தீங்க. உங்களை பிஜேபி கூட கம்பைன் பண்ணி பேசினார். ஏன்னா கவர்னர் கோச்சிங்கு போயிட்டாரு. அப்போ நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி, ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா கவர்னர் கோச்சிப்பார். இப்போ இவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்கப்பா. எதிர்த்தவங்க 2 வாட்டி நேஷனல் அந்தம் பாடிட்டு பிஜேபியை எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததுனால கவர்னர் ஆஹா நீங்கள் பிஜேபி எதிர்க்கிறீங்களா, அப்போ நான் கவர்னர் உரையை பறிச்சிடறேன். ஏன்னா நீங்கள் பிஜேபி எதிர்த்துட்டீங்கல்ல, எதிரி. நீங்கள் பிஜேபியோட நியர் எதிரிடா, நீங்கள் சூப்பரா. கவர்னரை கோச்சிக்கிறாங்க. அவர்கிட்ட கோச்சிக்கிறனா இருக்கு. அவர் பாராட்டிட்டாரு, அவர் அப்படி பேசிட்டாரு. பாவம் அந்த மனுஷன். அவரை எழுதிலாம் படிக்கலை, இவங்க எழுதி கொடுத்தாங்க, படிக்கிறாரு, அவ்வளோதான். அவர் படிச்சிருக்காரு. நீங்கள் ஓகே தேங்க்ஸ், நீங்கள் நேஷனல் அந்தம் ஃபஸ்ட்டே போட்டீங்க, தேங்க்ஸ், நான் படிச்சிடறேன்னு அவர் கடமையை ஆற்றிட்டார். மற்றபடி அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. எனக்கு கவர்னர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆர்.என். ரவியை ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு டிவிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட இந்த சட்டப்பேரவை கூடுது, ஆஹா போன வாட்டி முதலமைச்சர் அமைதியாக இருந்துட்டார். ஏன்னா அது நம்பிக்கை வாக்கெடுப்பு தான். அப்போ இந்த வாட்டி சட்டசபை கூடியிருக்கு, சட்டப்பேரவை கூடியிருக்கு. நான் அப்படி பயங்கர கற்பனையில் இருந்தேன். மனுஷன் வெளுத்து வாங்குவான். அப்போ சிஎம் சார்னார், இப்போ எதிர்கட்சி சார்னு வரா, இல்லை எதிர்கட்சிகளேன்னு வரா, இல்லை அதுவேன்னு வரா, இதுவேன்னு வரா. இப்போ வெளுப்பாரா, லெஃப்டில் போகிறா, ரைட்டில் வருவாரா, ஸ்ட்ரைட்டாக போகிறா, அப்படியே ஆன்னு பார்த்தா கவர்னர் பேசினார், பாய் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த நாளில் பேசுவார்னு பார்த்தா அடுத்த 3 நாளைக்கு கேள்வி பதிலே இல்லையா. கேள்வியே கேட்கக்கூடாது. நீங்கள் கேள்வி கேட்டால் தானே பதில் சொன்னோம். கேள்வியே கிடையாது, ரூல்ஸ் போட்டார் சபாநாயகர். அடுத்த 3 நாளுக்கு உங்களுக்கு போர் தான். நீங்கள் எதிர்பார்க்குறது வேஸ்ட். நான் என்னென்னவோ கற்பனையில் இருந்தேன், கடைசியில் இப்படி ஆகிப்போச்சு. என்னடி இது? நான் யோசிக்கிறது ஒருத்தரை பற்றி தான். ஏன்னா போன வாட்டி அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பப்பே அவர் எந்திரிக்க பார்த்தாராம். யார்? மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா எந்திரிக்க பார்த்தாராம். அப்படி எந்திரிச்சு அவர் பேச வந்தாராம். சிஎம் சார் அப்படி வெயிட் பண்ண, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்ல, இப்போ வெயிட் பண்ணு, அடுத்து பேசிக்கலான்ட்டார். இப்போ எந்திரிச்சாரா, சபாநாயகர் வேணாம் அப்படின்ட்டாரா, உக்காருங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். அடுத்த 3 நாள் எந்திரிப்பாரா, கேள்வி பதில் கிடையாது, உக்காந்துருது. அங்கே தான் பேச உள்ள கரெக்டு. ஏன்னா ஆதவ அர்ஜுனா இருந்த வெறிக்கு, அதாவது மாண்புமிகு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இருந்த வெறிக்கு இன்னைக்கு அவர் விட்டுருந்தா அப்படி பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் விடலைன்னா நான் பரவாயில்லையே, ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கலாம்ல. இப்போ எதிர்கட்சி தலைவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அம்மையார் பிரேமலா தான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அப்போ நீங்களும் கொடுக்கலாம்ல. இப்போ சிஎம் சார் கொடுக்க மாட்டார் தெரியும், நாங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டோம், பழகிட்டோம். அவன் குடிச்சு பழகிட்டா, நான் கொடுத்து பழகிட்டேன். இதுக்கு மேலே அவர்கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு. என்ன கேட்குறது? அமைச்சர் ராஜ்மோகன்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, சூப்பராக பேசுகிறீங்க, இதே ப்ராக்டிஸை சிஎம் சார் கொடுக்கலாமான்னு ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க. மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாப்புல. என்ன கேட்பாங்களா மாட்டாங்களா, பேசாம விட்டா என்னதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் பேச மாட்டார், பேசாமலே சாதிப்பார். ஆமாம், பேசாமலே சாதிப்பார். நம்புறானுங்களே. அவர் மாறு வேஷம் போட்டுன்னு ஊருக்குள்ளே எல்லாத்தையும் பார்ப்பார். அந்த காலத்தில் ராஜா குதிரையில் மாறு வேஷத்தில் வருவாங்கள்ல, இப்போ இவர் காரில் மாறு வேஷத்தில் மறு வச்சுன்னு இல்லை முடி வளர்த்துன்னு எப்படி வருவார்னு தெரியல, ஆனால் மாறு வேஷத்தில் பார்ப்பார். ஆஹா மாறு வேஷத்தில் நான் அப்படின்னு வரப்போறாரு. இதே நம்புறானுங்க. அதை கரண்ட்டை டிஎம்கே கட் பண்ணுதுன்னு நம்புறானுங்க. இதை நம்ப மாட்டாங்களா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? இல்லைப்பா, டிஎம்கே அவங்க ஆளை வச்சுருக்காங்க. அவங்க ஆளை வச்சு அவங்க வேலை செய்யணும் வச்சு கட் பண்ணுறாங்க. சரி, கண்டுபிடிச்சி வேலையை விட்டு தூக்குங்க. அவங்க ஆள் தானே கட் பண்ணுறாங்க, கண்டுபிடிச்சி தூக்குங்க. அந்த லாஜிக்கில் எதுக்கு எங்கிட்ட பேசுகிறீங்க? எங்களுக்கு ஏது லாஜிக்கு, நாலேஜ்
இது எக்ஸ்ட்ரா நாலேஜ், எல்லாத்தையும் நம்புவோம். சிஎம் சார் மாறு வயசில் வர போகிறாரு. அடுத்த 3 நாள் சிஎம் சார் பேச மாட்டார். ஏன்னா அவர் பேசாமல் சாதிப்பார். 3ஆவது நாள் பேசுவார், பதில் சொல்லுவார். ஏன்னா அந்த 3 நாளில் கேள்வி வந்துடும், என்னென்ன கேட்க போகிறீங்க தெரிஞ்சிடும். ஒரு ஸ்கிரிப்ட் அதுவும் லாஸ்ட்டாக படிக்க போகிறாரு. நீங்கள் இது வரைக்கும் கேட்ட கேள்விக்கெல்லாம் கடக்கடன்னு எழுதி வச்சுட்டு அதை கடக்கடன்னு கரெக்டாக படிப்பார். என்கிட்ட பிடிச்சது சிஎம் சார் கரெக்டாக படிப்பார். அந்த கட்சியிலே கரெக்டாக படிக்கிறது சிஎம் சார் தான். ஏன்னா இப்போ நிதி அமைச்சர் கூட நிதின்றது போல நீதின்ட்டார். நீதி அமைச்சர் நினச்சிட்டார் அவரை. நிதி தான் அந்த இடத்துல அவர் படிக்குதில்ல ஃபஸ்ட் டைமில். இல்லை பல வாட்டி வந்தார். இது ஏன்னா அவருக்கு ஸ்கிரிப்ட் போக தெரியாது. இப்போ ஸ்கிரிப்ட் இல்லாமல் அப்படி கேட்டுக்கலன்னு ஆய் பொம்பளை அது வேற யாரோ, இவர் இல்லை. அந்த மாதிரி வேற யாரோ பேசுவாங்களே, பொம்பளை அவனை விட மாட்டேன் நீ கட்டத்தின்னு வருவாங்கல்ல, யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்டே இல்லாமல். இவர் ஸ்கிரிப்ட் படிக்கிறது கஷ்டம், இவர் ஓப்பனாக பேச விடுங்க, பொழப்பா மனுஷன். அதுவும் எனக்கு அந்த நிதி அமைச்சரோட ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் பட்டை டிசைன், அந்த காலத்தில் ராமராஜ் எம்ஜிஆர் கையை மடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி இவரு ஒன்று பண்ணியிருக்காரு. அது ஒரு ட்ரெண்டாக மாறப்போகுது. நீங்கள் பாருங்களேன், பொம்பளை அது ஆகாது, அது பழைய ட்ரெண்டு, இது புது ட்ரெண்டு. நிதிக்கு நீதியா? ஐயோ என்ன பண்ணுறது, இப்படி இருக்குது. அவர் ஒரு நல்ல அறிவாளி, பார்த்து படிக்கிறது கஷ்டம். ஆனால் பார்க்காம படிப்பார். அவர்கிட்ட நீங்கள் பார்க்காம படிக்க சொல்லியிருக்கணும். அதாவது கடன் அதிகமாகிடுச்சான். சரி அதையாவது பேசுவார் சிஎம் சார். நீங்கள் கடனை அதிகமாக்கிட்டீங்க, நீங்கள் இது தூக்கி போட்டீங்க, இது ஆக்கிட்டீங்க, அது ஆக்கிட்டீங்க, ஏதாவது பேசுவார் நினச்சேன். பேசலை. ப்ரெஸ் மீட்டே சொல்லிடலாம் கடன் அதிகமாகிடுச்சு, எங்கள் நீதி அமைச்சர் சொன்னார்னு சொல்லிடலாம். சொல்லலை. கடன் அதிகமாச்சுன்னு சொன்னார். அதேமாதிரி வருமானம் அதிகமாகிடுச்சு, அதை சொல்ல. பெட்ரோல் எல்லாம் அப்போ எவ்வளோ, இப்போ எவ்வளோ. அப்போ அந்த மாதிரி தானே கடன் 60,000 இருந்துச்சு, இப்போ 1.5 லட்ச ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சிங்க. அப்போ வருமானம் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருந்துச்சு, அதை பேசணும். கடன் வளர வருமானமும் வளருது. அப்போ அதுக்கேற்ற நீங்கள் ஆவரேஜ் போய் டேலி பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த டேலி, ஆவரேஜ், அறிவு, டெக்னாலஜி, மேக்ஸு, சயின்ஸு, யாருக்கிட்ட பேசுகிறேன்? ஆனால் அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. இன்னமும் விஜய் சார் மாறு வேஷத்தில் ஒருவர் நம்பினுக்கிறானுங்க. இன்னமும் விஜய் சார் அவரோட சொந்த பணத்தில் திட்டத்தில் அறிவிப்பார் நினச்சினுக்கிறானுங்க. கரண்ட்டை இன்னமும் டிஎம்கே தான் கட் பண்ணுதுன்னு நம்புகிறானுங்க. இன்றைக்கும் விஜய் சார் மேலே பழி போகிறது அவங்க தான் நம்புகிறாங்க. இப்படி எல்லாத்தையும் நம்புகிறவங்க கிட்ட போய் சயின்ஸு, டெக்னாலஜி, மேக்ஸு, அல்கரிதம், ஆவரேஜ், இது எனக்கே தெரியாது அதில் என்னன்னு. இவங்கிட்ட பேசி என்ன சொல்கிறது? எனக்கு என்ன, நான் எதிர்கட்சி ப்ரெஸ் மீட்டை பார்த்து பேசுகிறாங்க, எதிர்கட்சி தலைவர் போட்டு பொழக்கிறாப்புல, சிஎம் சார் சாப்பிட்டாரு அப்படிலாம் பேசினிக்கணும், வெளுக்கிறாரு, வெளுத்து வாங்குறாரு. இமிடியேட்டாக சிஎம் சார் பேச மாட்டார், அது ஊருக்கே தெரியும். அவரோட சிஷ்யன் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா இறங்கி பேசியிருக்கலாம். இறங்கி ஏன் பேசலை? பேசினா கேள்வி கேட்பீங்களே. கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு குழந்தை கொடுமை அடைஞ்சி கொடூரமாக கொண்டுட்டானுங்க, அதை பற்றி கேள்வி கேட்பீங்க. அவங்க கட்சி நிர்வாகிகள் பல பேர். இப்போ ஒருத்தர் சார் ஆதவர்ஜுனா சார் கூட செல்ஃபி எடுத்தவர் யூடிசிங் பண்ணிக்கிறார், கைது பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் வீடு பூந்துக்கிறாரு, இவங்க கட்சிக்காரங்க. இப்படி இவங்க கட்சிக்காரங்க லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட் ஆகுது. அதை படித்தாலே லேட் ஆகிடும். ப்ரெஸ் மீட்டு போனான்னா ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி கேள்வி கேட்டால், இந்த நிர்வாகி இங்கே இதை பண்ணார், அதுக்கு என்ன பதில்? இந்த நிர்வாகி அங்கே அது பண்ணார், அதுக்கு என்ன பதில்? அதை கேட்டாலே மனுஷனுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ அந்த பதிலே வேணாம், ப்ரெஸ் மீட்டே கிடையாது, போங்க. அந்த ரகசியத்தை சொன்னால்தான் உயிர் வாழ முடியும் என்றால் அந்த தண்ணீரே எனக்கு வேண்டாம், போடா. 3 நாள் கேள்வி பதில் கிடையாது சட்டசபையில், போங்க. எதுவுமே கிடையாது, போங்க. சிஎம் சார் மாறு வயசில் வருவார், வெயிட் பண்ணுங்க. எங்கே ஒரு மாறு வயசில் வர்றாரு? அப்படி தான் நானும் ஆசையாக இருக்கிறேன். என்னைக்காவது வந்துட மாட்டார் எங்கள் வீட்டு சைடு மாறு வேஷத்தில். அவர் எங்கே வரப்போறாரு? அவர் வரமாட்டார். அவரை பார்க்கத்தான் நடிகர்கள் லைன் கட்டி வராங்க ஃபோட்டோ எடுத்துக்க. ஷாம் ஃபோட்டோ எடுத்துக்கினாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். ஆஹா என்னம்மா நடிப்பான் மனுஷன், ஆஸ்கார் கூட தோத்துரும், அந்த மாதிரி சூப்பர் நடிகன். என்ன நடிகன் இல்லை, அவரை எதுவும் சொல்லலை. ஏன்னா அவர் விஜயண்ணாவோட சப்போர்ட்டு. அந்த டைமில் விஜயண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அந்த வன்மத்தில் நான் பேசலை, அவரோட நடிப்பை பேசுகிறேன். நடிப்பை விமர்சிக்கிறேன். சூப்பராக நடிப்பார், அட்டகாசமா அப்படி நடிப்பார். அவர் கட்டி பிடிச்சின்னு ஃபோட்டோ. அப்புறம் சிம்ரன் மேடம் வந்தாங்க. சரி சிம்ரன் மேடம் கொஞ்சம் ஃபேமஸு, அவங்க எடுத்துக்கிறாங்க. நேற்று சமந்தாக்கா வந்துச்சு. சமந்தாக்கா என்னக்கா அவனோட பெரிய ஃபேன் நான். எனக்கு சமந்தாக்கா ரொம்ப பிடிக்கும், சிஎம் சாரையும் பிடிக்கும். அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, சூப்பர். அப்புறம் ஸ்னேகா அக்கா, ஐயோ ஸ்னேகா அக்காவோட தீவிர ஃபேன் ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் அப்படியே வீடு சுற்றி ஸ்னேகா அக்கா ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பான். அவங்க போயிருக்கிறாங்க. அவங்களாவது போய் கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி குழந்தைங்களாம் இப்படி நடக்குது சார், ஏதாவது சொல்லுங்களேன். அவங்ககிட்ட சொல்லி அவங்களாவது ப்ரெஸ் மீட்டை பார்த்துக்கலாம், யாராவது பேசுங்களேன், கொடுமை நடக்குது. ஆனால் என்னென்னா இவ்வளோ பேசுறது எதுக்கு, வேஸ்ட்டு. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கேன்னு நம்பினுக்கிறாங்க. அவனுங்கிட்ட போய் என்ன சொல்கிறது? இப்போ இவனுங்கிட்ட இவ்வளோ விளக்கம், சட்டப்பேரவையில் என்ன நடந்துச்சு தெரியுமா, ஆளுநர் என்ன வாசிச்சார் தெரியுமா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நிதினான தெரியுமா, உங்கள் மேலே இருக்கிற கடனான தெரியுமா, அவங்ககிட்ட போய் பேசுகிறோம். இன்னமும் டிஎம்கே கரண்ட் ஆஃப் பண்ணுது, டிஎம்கே தான் எல்லாம் சதி பண்ணுது, டிஎம்கே பேரை கெடுக்குது, டிஎம்கே பழைய போடுதுன்னு இன்னும் நம்பினுக்கிறானுங்க, இன்னமும் நம்புறானுங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு.
எப்பேற்பட்ட ஷாக்கு பாருங்க. டிஎம்கே ஏதாவது பண்ணால் யார் பண்ணாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு கரூர் சம்பவத்தில் இவங்க ஒரு பழி போட்டாங்க இதே சொல்கிறாங்களே. இப்போ நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, யார் காரணம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். யார் தான் காரணம் பேர் சொல்லுங்கள், அரெஸ்ட் பண்ணுங்கள், ஆதாரத்தை கொடுங்க, ஏதாவது பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, உங்ககிட்ட தானே அதிகாரம் இருக்குது, காவல்துறை உங்ககிட்ட தானே இருக்குது, சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். சும்மா தெரிஞ்சுட்டு நானும் நம்புகிறேன், நானும் உங்கள் பக்கத்தில் வந்துடுறேன். ஆமாம், கரெக்டாக உண்மையாக தான். இப்போ உண்மை பக்கம் போகணும்ல, நான் உண்மை பக்கம் போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இது நடக்காதுன்ற திமிரில் பேசலை, நடக்கும்ன்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். இந்த மாதிரி பல பிரச்சனை, பல பழிகள், பல அவதூறுகள் அப்போ போட்டாங்கல்ல. இப்போ அதை சரி பண்ணுங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, போலீஸ் உங்ககிட்ட இருக்குது, சரி பண்ணுங்க. நான் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துடுறேன். இது நடக்காதுன்ற திமிரில் பேசலை, நடக்கும் என்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். பாட்டுலாம் பாட விட்டேன். நான் என்ன பண்ணுறது, பாட்டு பாடி இது ட்ரெண்டு அப்படி போயிட வேண்டியதுதான். ஏன்னா அரசியல் பேசி நான் யோசிக்கிறேன். இன்னமும் ரொம்ப அறிவாளி கூட்டத்தோடு நம்ம வாங்குறோம்ல, அந்த அறிவாளி கூட்டத்துக்கு அறிவாளியாக பேசணும், அறிவாளியாக பேசுகிறாங்க பாரு. அந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ணுறது, கடன் சுமை அதிகமாகிடுச்சு, தனிநபர் கடன் அதுவாகிடுச்சு. தாத்தா காலத்துல தனிநபர் கடன் இருக்குது. இப்போ உங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா இருக்கிறார்ல, அவர் தனிநபர் கடனை எப்போ போய் செலுத்தினார், இல்லை செலுத்தலன்னு எப்போ பேங்க்கரை வந்து சண்டை வாங்கினான், செலுத்தலன்னு எப்போ போலீஸ் பிடிச்சிது, செலுத்தலன்னு எப்போ கேஸ் போட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் கடன் இருக்குதா? யார் வந்து கடனை வசூலிச்சா இது வரைக்கும்? எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அப்போ யாரும் வரப்போகிறதில்ல, யாரும் கேட்க போகிறதில்ல, யாரும் கொடுக்க போகிறதில்ல. அதெல்லாம் கவர்மெண்ட் தான் செய்ய போகுது. இப்போ அதை வந்து பேசணும். தனிநபர் கடன் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். பேங்க்காரன் வீட்டுக்கு வரப்போகிறான், வீட்டுக்கு வந்து கேட்க போகிறான். வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர், ஒரு ஆளுக்கு 1.5 லட்சம், 4 பேர் 6 லட்சம். 6 லட்சத்தை திருப்பி வைங்கடா, இப்பயா கொடுங்கடா, இல்லைனா நீங்கள் அதுரான்னு பேங்க்காரன் வந்து சண்டை வாங்க போகிறான். இல்லை, அப்படி தான் இருக்குது. பேங்க்காரன் வரான்னு வச்சிங்க, பேங்க்காரன் வந்து நீங்கள் தனிநபர் கடனை கொடுத்துருங்கன்னு வரானா, அவன் மேலே 1.5 லட்ச ரூபா கடன் இருக்கும். இப்போ அவனை யார் கேட்பா? நான் திரும்ப கேட்பேன், நீ குடுறா. அப்போ அவன் கேட்பான், நீ குடுறா. அப்படி தான் இருக்குது. தனிநபர் கடன் வந்து அதிகமாகிடுச்சுன்னா அதை கவர்மெண்ட் பார்த்துக்கும். கவர்மெண்ட் தான் இத்தனை நாளாக பார்த்துக்கிச்சு. மக்கள் மேலே அந்த ப்ரெஷர் இல்லை. பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, டீசல் விலை அதிகமாகிடுச்சு, காய்கறி விலை அதிகமாகிடுச்சு, பால் விலை அதிகமாகிடுச்சு, தங்கம் விலை அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை தான் மக்கள் பிரச்சனை. இப்போ விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ண சொல்லி மக்கள் போராடுறாங்க. அதுதான் மக்கள் பிரச்சனை. நீங்கள் தள்ளுபடி பண்ணிடுறேன்னு சொன்னீங்க, அப்புறம் 50,000, அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் 70,000, அப்புறம் இன்னமும் இருக்குதுல்ல. இப்போ வெறும் 70,000 மைனஸ் பண்ணால் போதுமா? அப்போ அதுதான் மக்கள் பிரச்சனை. அதெல்லாம் பேசுறதில்ல. பெண்கள் பாதுகாப்பு மக்கள் பிரச்சனை, அதெல்லாம் பேசுறதில்ல. குழந்தைங்க தானே, எப்படி குழந்தைங்க விடுறீங்க? அந்த குழந்தை தான் வீட்டில் போய் விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டுருங்க தாத்தான்னு சொன்ன குழந்தை. அந்த குழந்தைங்களுக்கு குடும்பம் நடக்குது, அது மக்கள் பிரச்சனை. அதை பேசுறதில்ல. தனிநபர் கடன், அதுதான் மக்கள் பிரச்சனை. எவ்வளோ கொடுமையாகுது. இப்போ ஒரு மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க, நம்பிட்டாங்க மக்கள். இவர் வந்தால் மாறும், இவர் வந்தால் சரியாகவும் நம்பினாங்க. ஆனால் மாறுச்சா? சரி, மாறுறதுக்கு டைம் கொடுங்கப்பா. நீங்கள் டைம் கொடுக்கணும், 6 மாதம் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குன்னு பேசுகிறீங்க. நியாயம். 6 மாதம் டைம் எது கொடுக்கணும்? திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு 6 மாதம் டைம் கொடுக்கலாம். இந்த தாய் மாமன், அண்ணன் சீர், பெரியப்பா சீர், சித்தப்பா சீர், இந்த திட்டம் அந்த திட்டம், ஓகே, அதுக்கு டைம் கொடுக்கலாம், நியாயம். பெண்கள் பாதுகாப்பு, குழந்தை பாதுகாப்புக்கு எப்படி டைம் கொடுக்க முடியும்? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை சுற்றி ரீல்ஸாக தான் பார்க்குறேன். எந்த ஆக்ஷன் எடுத்து நான் பார்க்கல, எனக்கு கண்ணு தெரில, எனக்கு மூளை இல்லைன்னு அப்படி வச்சுக்கலாம். ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, எத்தனை ஆக்ஷன், எத்தனை எடுத்து, எத்தனை தடுத்துருக்குறாங்க, என்னென்ன பண்ணிக்கிறாங்க, எத்தனை எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் மேலே இமீடியட் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க, அதை சொல்லுங்கள். ஏன்னா என் கண்ணுக்கு வெறும் ரீல்ஸாக தெரியுது. கொலாபு ஃபேஷன், ஏதோ ஒரு ஃபேஷன் ஒருத்தவங்க பேஜ் வச்சுக்கிறான், அவன் வந்து சிங்கப்பெண், அதில் வந்து அவங்க எஸ்ஐ நினைக்கிறேன், அவங்க வீடியோ எடுத்து கொலாபு. ஏன்ப்பா அவன் எடுக்கிற வீடியோக்கு நீங்கள் எப்படிப்பா சிங்கப்பெண் அதிரடிப்படைய அவங்கள கேள்வி கேட்பீங்க? அவங்க பார்க்குறாங்கல்ல. என்னால் வீடியோ எடுக்க கூட, நான் ஒரு அரசு அதிகாரி, என்னை வீடியோ எடுக்கிற தப்பு, தூக்கி போட்டுன்னு மிரட்டலாம் இல்லை அவங்கள தூக்கி உள்ள வைக்கலாம்ல. அவங்க தான் எடுக்க விட்றாங்களே. சட்டப்படி அது தப்பாக ரைட்டான்னு தெரியல. அவங்க சொல்லலாம்ல, ஏங்க நான் டியூட்டியில் இருக்கேங்க, என்னங்க வீடியோ எடுக்கிறீங்க, தப்புங்க, என் டியூட்டியை செய்ய விடுங்க, நீங்கள் எடுக்கிறது தப்பு, எனக்கு சோஷியல் மீடியாவில் போடுறது தப்பு, அது தப்பாக ப்ராஜெக்ட் ஆகிறது தப்பு, அதை நிறுத்தணும்னு சொல்லணும், அவங்க மேலே வழக்கு போடணும். அதெல்லாம் போடல. அவங்க ஜாலியாக அப்படியே எடுத்துங்கப்பான்னு விடுறாங்க. அவங்க போடுறது மட்டும் ரீல்ஸ் இல்லை, அவங்க எடுக்க விடுறது ரீல்ஸ் தான். அது தப்பு இல்லையா? பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, பல பேர் கொலை பண்ணுறானுங்க. இந்த டிவிக்கு கட்சிக்காரங்களே பல பேர் பல விஷயத்த பண்ணுறாங்க. அதெல்லாம் தட்டி கேட்கணும், அதுக்கான வேலையை செய்யணும். அதை விட்டு ரீல்ஸ் எடுத்துனுக்குறாங்க. நீங்கள் போடலை, நாங்கள் ரீல்ஸ் போடல, ஆனால் அவங்க எங்களை வீடியோ எடுக்கிறாங்க. தப்புங்க. வீடியோ எடுக்க விடக்கூடாது. வீடியோ எடுக்கிறவனுக்கு பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. உங்கள் பர்மிஷன்லாம் தானே வீடியோ எடுக்கிறாங்க. பர்மிஷன்லாம் வீடியோ எடுக்கலாமா? ஒரு அரசு அதிகாரி, பொதுமக்களே பர்மிஷன்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது. ஒரு அரசு அதிகாரி வீடியோ எடுக்கிறாங்க, பார்த்துன்னுக்குறீங்க. அது நிறுத்துங்க. தப்பு எடுக்கக்கூடாது. இனிமேல் யாரெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களோ அவங்க ஜெயிலு. சொல்லுங்கள் பார்ப்போம். செய்யுங்க, அதே செய்யுங்க. சந்தோஷப்படுறோம். நாங்கள் ரீல்ஸுக்காக வரல, மக்கள் சேவைக்காக வந்தோம், அதை செய்கிறோம். எங்களை வீடியோ எடுக்கிறோம், ஜெயிலில் போடுறோம், அதையே செய்யுங்க. அதையும் ஜெயில.
பெண்கள் பாதுகாப்பு நிறைவேற்றா தெரியல, கேட்டால் டைம் கொடுக்கணுன்றீங்க. திட்டங்களோ நாட்டு வளர்ச்சியோ இந்த தனிநபர் கடனையோ அதை குறைக்கிறதுக்கு வந்து டைம் கொடுக்கலாம், அதை வந்து நேர்மையாக ஒத்துக்கணும். ஆனால் பெண் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்புக்கு டைம் எப்படி கொடுக்க முடியும்? விட்டுற முடியுமா? இப்போ எங்கள் வீட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஜாலியாக எடுத்துப்போனா, ஏன்பா சிஎம் சாருக்கு வந்து டைம் கொடுங்க சொல்ல முடியுமா? அவன் வீட்டில் பிரச்சனை இருந்தால் தான் வழி தெரியும். அப்படி தான் நினைக்கிறேன் எல்லாரும் வீட்டில் நடக்கிறது. இப்போ எதுக்கு நான் சீரியஸாக பேசுகிறேன்? இப்படிலாம் பேசுறது வேஸ்ட். இப்போ பேசி மட்டும் என்ன ஆகுது? அப்படி பேசணுன்னே ஆஹா டடடா சீரியஸாக பேசுகிறான்ப்பா, நம்ம சீரியஸ் ஆகினா இன்னமும் நம்பினுக்கிறாங்க. விஜய் நான் மார்வேஷத்தில் வருவார், சத்தியமாக நம்பினுக்கிறானுங்க. நான் பொய் சொல்ல, நான் பேசி பார்த்தேன். என்னங்க விஜய் சார் பேச மாட்டாரு, எதுவும் கேட்க மாட்டேன்னு, உனக்கு தெரியாத ஒரு நாள் பாரு நம்ம வீட்டு பின்னாடி மார்வேஷத்தில் வரப்போகிறது பாரு அப்படின்னு நம்புகிறானு. என்ன சொல்கிறது? அவன்கிட்ட நான் சீரியஸாக பேசி சயின்ஸாக பேசி அறிவாக பேசி யூஸ் இருக்குது நிறையா. யூஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பயங்கர யூஸ். பேசுகிறதுலாம் சும்மா செவுத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, அப்படியே அறிவாளி மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அவனுங்க அப்படியே இதை கேட்டு அறிவை வளர்த்துக்கு போகிறானுங்க. அவனுக்கு வளர்த்து அடுத்து பாருங்கள் நாடு எந்த லெவலுக்கு போக போகுதுன்னு. ஒன்றும் இல்லை, சிஎம் சாருக்கு பிறந்த நாள் வருது, அதுக்கு வந்து ஜூவுக்கு ஃப்ரீ போங்க, எல்லாம் ஜூக்கு ஜாலியாக போங்க, ஃப்ரீயாக போங்க. சிஎம் சார் பிறந்த நாள் தானே வருஷம் வரப்போகுதுல்ல, அதில் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டம் ஏதாவது சொல்லுங்கள். இப்போ ஒரு அமைச்சர் வந்து அவர் துறையில் இருக்கிற அது வந்து ஃப்ரீ, அன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீன்றீங்க. அப்போ எல்லா துறையில் அமைச்சரும் ஏதாவது ஃப்ரீ சொல்ல போகிறாங்களா? எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ நிதி அமைச்சர் இல்லை நீதி அமைச்சர் என்ன ஃப்ரீ கொடுப்பாரு? நாங்கள் ஃப்ரீயாக எல்லாருக்கும் என்ன தெரியலையே. டேக்ஸ் ஃப்ரீயாக அன்றைக்கி ஒரு நாள் சும்மா சொல்லுங்கள். டேக்ஸ் ஃப்ரீயாக அன்றைக்கி ஒரு நாள், இல்லை அன்றைக்கி ஒரு நாள் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுக்குறேன் எங்கள் சொந்த காசில் கொடுக்குறேன்னு வைக்க போகிறீங்களா? இல்லை இப்போ டாஸ்மாக்கு ஒரு அதோட அமைச்சருக்கு அவர் என்ன ஃப்ரீயாக கொடுப்பாரு? அந்த 10 ரூபா கேன்சல் பண்ணுவார், 20 ரூபா கேன்சல் பண்ணுவார், இல்லை எல்லாமே ஃப்ரீன்னு சொல்ல போகிறாரா? அதுக்காக எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு அமைச்சர் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்ன நடக்க போகுது? நம்ம ஊரில் ஒன்று நடக்குதுல்ல, ட்விஸ்ட் ஆகுதுல்ல, வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுதுல்ல. இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்? அவர் என்ன சொல்ல போகிறாரு? அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? அவங்க என்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க? இப்படி ஒவ்வொரு அமைச்சராக, அதுவும் இல்லாமல் ஒருத்தர் சூப்பரான ஒரு அமைச்சர் மீன் வளத்துறை அமைச்சர், அவர் என்ன ஃப்ரீயாக என்ன கொடுக்க போகிறாரு? அதை யோசிக்கிறேன். ஃப்ரீயாக பல மக்களுக்கு போட்டு கொடுக்க போகிறாரா? அந்த மாதிரி அதை கொடுத்தா கூட பரவாயில்ல, மக்கள் பயன்படுவாங்க. ஃப்ரீயாக ஜூ, இதான் நடக்குது. ஆஹா, அருமையான திட்டங்கள் உலகம் ஃபுல்லாக, உலகம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும். என்ன பேசுறது பேசினுக்கிறேன். திட்டத்துக்கு வார்த்தை இல்லாம திட்டின வார்த்தை திருப்பி திட்டிட்டு திட்டம்னா தான் ஞாபகம் வருது. நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தோட பேரை மாற்றிட்டாங்க. என்ன பேர்னு ஞாபகம் இல்லை. அதை மாற்றி அப்படியே இன்ஸ்டா பேஜில் ட்விட்டர்லையோ அவங்க செஞ்ச சாதனையெல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து போடுங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேரை மட்டும் மாற்றிட்டோம், அதே திட்டம் அதேமாரி இருக்க போது. இதுக்கு முன்னாடி செஞ்ச சாதனை வேணாம். சாதனை இருக்குது எங்களுக்கு வந்து போஸ்ட், புது ரீல்ஸ், புது போஸ்ட் தான் வேணும். அப்படி தான் இருக்குது. சரி, நான் முதல்வன் திட்டம் ஏன் பேரை மாற்றினாங்க? அதையா சொல்லுங்கள். அந்த பேருக்கு என்ன குறை? ஏன்னா நான் முதல்வன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது முதல்வன் படம் இல்லை, முன்னாள் முதல்வன் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் தான். அது ஏன் ஞாபகத்துக்கு மட்டும் வரல, சபாநாயகர் இது மாதிரி சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை பண்ணி அதை பண்ணி முதல்வர் மு.க. அப்படின்ட்டு டக்குன்னு அதுக்கப்புறம் திருத்துறாரு. அவர் மண்டையிலே பதிஞ்சிடுச்சு முதல்வர் அப்படின்னு சொன்னால் அவர் தான். அப்போ நான் முதல்வன் சொன்னால் எல்லாருக்கும் அவர் ஞாபகம் தான் வரும், அவர் செஞ்ச சாதனை தான் ஞாபகம் வரும், அவர் என்னென்ன பண்ணால் ஞாபகம் வரும். அப்போ ஞாபகம் தான், அப்புறம் பிரச்சனை இல்லை. ஞாபகம் வரவே கூடாது, எல்லாத்தையும் அழிச்சு போடு, கழிச்சு போடு போ. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்ல திட்டம்லாம் கொடுத்து நாடு வாழ்ந்துக்குது, அதெல்லாம் வேணாம் போ. நாடு ஒரு மாதிரி ஆகட்டும், அப்புறம் நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா கொட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். நான் முதல் திட்ட பேரை மாற்றியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வந்து குழந்தைலேருந்து எல்கேஜிலேருந்து படிக்க வச்சு நான் முதல்வன் மேலே என்ன ஆகுது, அதுக்கு மேலே நான் வந்து பிரதமர் திட்டம் அப்படின்னு மாற்றுங்க. தெரியலையே, நான் பிரதமர் நல்லா இருக்குது, அந்த பேர் வைக்கலாம் பேசாமல். அதில் என்ன பிரச்சனை? எனக்கு புரியல. பேரை மாற்றுறதுல என்ன இருக்குது? இப்போ அம்மா உணவகம் அவங்க வச்சாங்க, இன்னமும் அப்படி தான் இருக்குது. அது ஒரு நல்ல திட்டம். பேரை மாற்றினாங்களா அப்பா உணவகம்னு? தெரியலையே, மாற்றலை. அது ஒரு நல்ல திட்டம் இருக்குன்னு விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் விடுறதுன்றது ஒரு பெருந்தன்மைன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் இப்போ எப்படி சொல்கிறது? இவங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாத கூட தெரியலையே. காத்துக்கு நான் எங்கடா போவேன்? பெருந்தன்மைனா பெரிய மனசுங்க, அது ஒரு பெரிய மனசு. அந்த மாதிரி செஞ்சால் நாங்களே பாராட்டோம்ல, நல்ல மனுஷையா, நான் முதல்வன் திட்டம் அவங்க கொண்டு வந்தாங்க, நல்ல திட்டம், அதனால் பல பேர் பயனடைஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த திட்டத்தோட பேரை மாற்றாம அதை அப்படியே வச்சிருக்காரு, பெரிய மனுஷன், நாங்களே பாராட்டோம். எப்படி நீங்கள் பெரிய மனுஷன் பாராட்டலாம்? பேரை மாற்றோம். நான் முதல்வன் கிடையாது, புதுசாக ஒரு பேர். நீங்கள் பேரே வைக்கக்கூடாது, போனா பேரே இருக்கக்கூடாது. என்ன இதெல்லாம் ஒரு வெள்ளாட்டா? என்ன வெள்ளாட்டா இது? என்ன இந்த பங்காளி சண்டையாக இது? நல்ல திட்டம் வச்சிருக்கலாம். பேர் என்ன போன மு.க. ஸ்டாலின் ஐயான்னு இருந்தால் பரவாயில்ல, டாக்டர் கலைஞர் இருந்தால் பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் இருந்தால் பரவாயில்ல, பெரியார் இருந்தால் பரவாயில்ல, அம்பேத்கர் இருந்தால் பரவாயில்ல, யார் பேராக இருந்தால் பரவாயில்ல. நான் முதல்வன் புது பேர் தானே. இப்போ முதல்வன் யார்? இப்போ முதல்வன்னா இவர் அர்ஜுன் கிடையாது. இப்போதைக்கு முதல்வன் யார்? சிஎம் சார். 5 வருஷத்தில் அந்த திட்டத்தில் பல பேர் பயனடைஞ்சாங்கன்னா தானாக பேர் இவருக்கு வந்து சேரப்போகுது. பொது பேர் தானேங்க அது. பொது பேரை எதுவும் கிடையாது. வேணா அதை வேற மாற்றுக்கு டிவிகேன்னு வச்சுருங்க. டிவிகே திட்டம். டிவிகேனா
டான் புதல்வன் ககஹா. என்ன சொல்கிறது, டீக்கு என்ன பண்ணுறது தெரியலையே, அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு திட்டம் வைங்க, ஏதாவது ஒன்று வச்சு இது பண்ணி நாட்டை வளர்த்துட்டு வாங்க. நாடு வளரணும், அவ்வளோதான். நாடு வளர்ந்து பெருசாக அப்படியே ஆஹா ஓஹோன்னு ஆகி இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப அறிவாக இருக்கிறாங்க, ரொம்ப அறிவு முதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இன்னமும் டிஎம்கே சதி பண்ணுறது நம்புகிறாங்க. அந்த அளவுக்கு அறிவு ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த மக்கள் இன்னும் தெளிவாகி இன்னும் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாலுமே 5 வருஷமாக ஆட்சியை பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க. அவங்க இது பண்ணிட்டாங்க, இவங்க அது பண்ணிட்டாங்க, ஆன்னு கத்த போகிறாங்க. கத்தி இன்னும் அறிவாளி ஆகி அறிவாளி மக்களோட நான் வாழறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. என் வாழ்க்கையை நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். என்னை சுற்றி எல்லாம் அறிவாளி, எவ்வளோ அறிவாக இருக்கிறாங்க. ஆஹா, இவனும் கூட எத்தனை நாளாக இருந்தோம், அந்த அறிவில் 1% கூட எனக்கு இல்லையே. எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க. இந்த அறிவு எத்தனை நாள் ஒழிச்சு வச்சிருந்தானே இவனுங்க. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ அறிவாளியா நம்ம ஊர்லன்னு. பண்ணுங்க, குழந்தை தானே. பெண்கள் பாதுகாப்புன்னு ஆட்சிக்கு வந்தாங்க. பெண்கள் பாதுகாப்பு பேசுவீங்களா? பேச மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? யாராவது வந்தால் ஃபோட்டோ எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் குழந்தை தூக்கின்னு வரும். அந்த அக்கா தான் இன்னும் கொடுமை. பாவம் அந்த அக்கா அவர் குழந்தைய பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. சிஎம் சார், என்னோட ரெக்வஸ்ட், அந்த எம்எல்ஏ அக்கா கொஞ்சம் லீவ் கொடுங்க. பாவம் கை குழந்தை வச்சு கஷ்டப்படுறாங்க. ஏன் அவங்கள கூப்பிட்டு அழைக்கிறீங்க? கொஞ்சம் வீட்டிலேருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டுமே. எவ்வளோதான் அந்த அக்கா கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. இப்போ சட்டப்பேரவையில் அப்படியே பேசி அவங்களும் பேசுகிறாங்க, இல்லை அவங்க முக்கியமாக வந்தே ஆகணும். இப்போ இவர் சிஎம் சார் அங்கே பேய் மாரி அப்படியே புலி மாதிரி பாயிறாரு, அந்த கர்ஜிக்கிறாரு. அந்த கர்ஜனையை பார்க்கணும். அந்த எதிர்ச்செயல், அது எதிர்வினை, அந்த கேள்வி பதில், இது அது அதை பார்க்கணுன்னா பரவாயில்ல. இப்போ அவங்களும் அதில் ஒரு பங்காக இருந்து அவங்களும் வந்து கர்ஜிப்பாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிடலாம். ஒன்றுமே இல்லையே. அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம், குழந்தைய பார்க்கலாம்ல. ஒரு 3-4 மாதம், ஒரு வருஷம் குழந்தை வளர்ட்டுமே. இந்த மெட்டர்னிட்டி லீவ் அவங்களுக்கு கிடையாதா? அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன். பாவம் கை குழந்தைய வச்சு நான் அலையிறாங்க. ரொம்ப கஷ்டமாக அதை பார்க்குறப்ப நான் உண்மையாக கஷ்டப்படுறேன். ஏன்னா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும். வெயில், அங்கே இருக்கிற இடம், அந்த இடத்துல சாப்பிட்டு யாராவது ஏப்ப போடுறாங்க, இல்லை கேஸ் ட்ரபுள் ஆகுது. குழந்தைக்கு அது எப்படி இருக்கும்? குழந்தை அதை சுவாசிக்குமா? அப்படிலாம் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தோணுது பர்சனலாக. அந்த குழந்தையோட ஹைஜீன் முக்கியம் இல்லை, குழந்தையோட வளர்ச்சி முக்கியம் இல்லை, குழந்தையோட ஹெல்த் முக்கியம் இல்லை. என்ன பண்ணுறது, இந்த அரசு குழந்தைங்க பாதுகாப்பு நல்லா கொடுத்துருக்கு. குழந்தைங்கள 3 வயசு குழந்தைங்களாம் கொடுமை நடக்குது. அதுக்கெல்லாம் சிங்கப்பெண் படை வந்து ரொம்ப தீவிரமாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதை நம்ம ரீல்ஸ்லேயும் பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப நம்ம குழந்தைனால எனக்கு அந்த அக்கறை வந்துடுது. அந்த அக்கா கொஞ்சம் லீவ் விடுங்க. அப்புறம் சிங்கப்பெண் அதிரடி படை இன்னும் பல ரீல்ஸ்களை போட்டு அதை நான் பார்க்கணும். அதுதான் என் கனவே. அந்த ரீல்ஸில் பார்க்கணும் எத்தனை பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை குற்றங்களை தடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நான் முதல்வன் திட்டம் பொது பேர் கஷ்டமாக இருக்குது. இவங்க படத்தில் சிங்கப்பெண்ணே அந்த பாட்டுலேருந்து ஒரு லைன் எடுத்து ஒரு திட்டம், அது சூப்பராக இருக்குதா? இன்னும் என்னென்ன திட்டம்? ஹலமுத்தி அபிபுன்னு பாட்டு போட்டுக்கிறாரு. அப்புறம் நீ மேலிங்க அந்த பாட்டு இது, அதில் என்ன லைன் எடுக்க போகிறாங்க? அதில் இப்படி பாட்டு பாடம் அதுலேருந்து லைன் எடுத்து திட்டமா? ஏன்னா சிங்கப்பெண் அதிரடி படை, சிங்கப்பெண் சிங்கம், சிங்கத்துக்கு மட்டும் அப்படி ஸ்பெஷல். ஏன் புலிப்பெண் வைக்கலாம்ல, சிறுத்தை பெண் அப்படி வைக்கலாம். அது சிங்கம், அதே தப்பா இல்லையா? இதையும் ஸ்பெஷலைஸ் பண்ணுற மாதிரி இல்லையா? ஆண் இவனு தான் சொல்லுவாங்க, சிங்கம் மாரிடாவ, அவன் சிங்கம்டா அப்படின்னு வானுங்க. மற்ற மிருகத்தை அசிங்கப்படுத்த சிங்கத்தை உயர்த்தி சொல்கிறது. அந்த மாரி சிங்கப்பெண் அவங்களை உயர்த்துற மாதிரி இருந்தாலும் அது என்னவோ. எதுக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு ஈக்குவாலிட்டி பற்றி நான் பேசுகிறேன், புரியலையே? இப்போ சிங்கமும் புலியும் சிறுத்தையும் ஒன்று தான், மிருகம் எல்லாம் ஒன்று தான், மனுஷன்லாம் ஒன்று தான், ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஆண் பெண் சமந்தான். இதெல்லாம் நான் யார்கிட்ட பேசுகிறேன்? என்னை சுற்றி இருக்கிற அறிவாளிகிட்ட பேசுகிறேன். அவனுக்கு எந்த அளவு அறிவாக இருக்கிறான்னு தெரியுமா? என்கிட்ட சொல்கிறானு, ஆஹா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நலத்திட்ட அடிக்கிறார் பாரு. அந்த நலத்திட்டத்தை நாடே மாறிடுச்சு. என்னடா 10ன்னு கேட்டேன். 10 வேணா 1 சொல்லுன்னு. நாளைக்கு சொல்கிறேன்ட்டான். நாளைக்கு என்னன்னு தெரில, அவன் சொல்லுவான் பொழுது. அந்தமாரி ஆள்கிட்ட போய் நான் ஈக்குவாலிட்டி பேசுகிறேன். இல்லை பரவாயில்ல, சிங்கப்பெண் அதிரடி படை. அப்புறம் அவர் படத்தில் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சன வெறித்தனம், ஆமாம் அழுக்காக இருப்போம், கருப்பாக கலையாக இருப்போம். அந்த பாட்டெல்லாம் பாராட்டி வீடியோ போட்டுக்கிறேன். இவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அதை பாராட்டி வீடியோ போட்டேன். அதுலேருந்து அந்த லைன் எடுத்துங்க. கருப்பாக கலையாக இருப்போம், ஏதோ ஒரு திட்டம், என்ன மாதிரி ஆட்களுக்கு அது பயன்படும். இல்லை இப்படி வைக்கிறப்ப அப்படி வைக்கலாம்ல. எல்லாம் நல்லத்திட்டு தானே, மக்கள் நல்லதுக்கு தானே. அவர் நல்லதுக்கு தான் இருக்குது, நானும் நல்லதுக்கு தான் பேசுகிறேன். இனிமேல் எதிர்த்து பேச போகிறதே இல்லை. ஏன்னா எதிர்த்து பேசி அங்கேருந்து எதிர்த்து பேசினா நம்ம அப்படி கவுண்டர் கொடுக்கலாம். அங்கே ஒன்றுமே பேசலை. ஊரில் இருக்கிறன்னு எவ்வளோ பிரச்சனை, ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்படி இருக்கும்போது மூச்சு முட்டை இப்போ தொடர்ச்சா பேசினுக்கிறேன்ல, என்ன யூஸு? ஒரு யூஸும் கிடையாது.